ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம இப்ப எங்க என்ன பார்க்க போறோம்னா, தென்காசி மாவட்டத்துல இருக்க ஒரு பிரபலமான கோயில பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? எல்லா கோயில்லையும் நாம நேரடியா போய் தான் நம்மோட வேண்டுதல சாமி கிட்ட கேட்கணும். ஆனா, இந்த கோயில்ல மட்டும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்களோட வேண்டுதல சாமி கிட்ட கேட்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின அப்புறமா கோவிலுக்கு வந்து நீங்க அம்மனை தரிசனம் பண்ணினால் போதும். இப்படி நீங்க எங்கேயாவது ஒரு கோயில பார்த்துருக்கிறீங்களா? இல்ல கேட்டு தான் இருக்கிறீங்களா? இப்ப இந்த கோயில் எங்க இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு எல்லாம் தென்காசி அப்படின்னாவே என்ன ஞாபகத்துக்கு வருது? குற்றாலமும், அங்க இருக்கிற அருவிகளும், அதுக்கு அப்புறமா அந்த பசுமையான மலைகள், மெல்லிய சாரல் மழை இப்படித்தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கு அப்புறமா குற்றாலம் வந்துட்டு அதிகமான பேர் போற இடம் மேக்கரை. அங்கு இருக்கிற நீர்வீழ்ச்சிகள், அருவிகள் இந்த குற்றாலத்திற்கு ரொம்ப இணையாவே சொல்லப்படுது. மேக்கரை கிராமம் தமிழகமும், கேரள மாநிலமும் இணையும் அந்த கடைக்கோடி கிராமம். இந்த கிராமத்துல மெயினான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது இங்க இருக்கிற அருவிகள் தான். இது எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இது நாள் வரையில நாம பல பேர் கேள்விப்படாத இந்த வனபத்ரகாளி அம்மன் கோவிலும் இங்க தாங்க இருக்கு. இந்த கோயில் தாங்க நான் சொன்ன மாதிரி நீங்க என்ன வேண்டுதல் வேண்டினாலும் உங்க வீட்ல இருந்தே வேண்டிக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறின பின்னாடி நீங்க அம்மனை வந்து தரிசிச்சாவே போதும். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில கம்பீரமா அமைஞ்சிருக்கிற இந்த வனபத்திர காளியம்மனை பார்த்தாலே நமக்கு எல்லா வருத்தமும் பறந்து போயிடும். காணவே கண் கோடி வேணும். இந்த கோயிலுக்கு நாம இன்னைக்கு அமாவாசை சிறப்பு பூஜைங்கிறதுனால நாம போயிருந்தோம். அங்க தென்காசி மாவட்டத்துல மட்டும் இல்லாம திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராஜபாளையம், கோவில்பட்டி, மதுரை, கோயம்புத்தூர், சென்னை அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதிகளிலிருந்தும் நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க வந்திருந்தாங்க. இந்த கோயில கடன் பிரச்சனைகள் தீர்த்திருக்கும், குழந்தைகள் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும், இந்த திருமண தடைகள் இருப்பவர்களுக்கும், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ப்பதற்கும் சிறப்பு பூஜைகள் எல்லாம் இங்கே பண்றாங்க. அமாவாசை மட்டும் இல்லாம வாரத்துல செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பூஜைகள் நடைபெறுது இங்க. அதுக்கு அப்புறம் அமாவாசை, பௌர்ணமி இந்த நாட்கள்ல சிறப்பு பூஜையா செய்து அன்னதானமும் இங்க செய்யப்படுது. நீங்களும் உங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். அதற்கு பிறகு இந்த வனபத்திரகாளி அம்மனை வந்து தரிசிச்சுட்டு போனா நல்லா இருக்கும். இது போல இன்னும் பல்வேறு தகவல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளோட பொதிகை எக்ஸ்பிரஸ் சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.